நம்பிக்கை சுடர் சேனலின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம் ஆண்டின் பொதுக்காலம் 6வது ஞாயிறு வாசகங்களை ஆழமாக சிந்திப்போம். இதயத்தின் சட்டம், வார்த்தைகளுக்கு அப்பால் ஒரு அன்பு என்ற தலைப்பில் இயேசு நமக்கு கற்றுத்தரும் அன்பின் வழிமுறைகளை புரிந்து கொள்வோம். நமது வாழ்க்கையில் விதிகள் மட்டுமல்ல, இதயத்தின் பக்குவமே முக்கியம். வாருங்கள் ஒன்றாய் சிந்திப்போம். சீராக் நூல் நமக்கு சொல்லும் மிக ஆழமான உண்மை என்னவென்றால், மனிதனின் முன் வாழ்க்கையும் மரணமும், நன்மையும் தீமையும் வைக்கப்பட்டுள்ளன. அவன் எதை தேர்வு செய்கிறானோ அதையே பெறுவான். நாம் விதியின் பலியாடுகள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை வடிவமைப்பவர்கள் நாமே. கடவுள் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த சுதந்திரத்துடன் பொறுப்பும் இருக்கின்றது. சங்கீதம் 118 சொல்லப்படுகின்றது, ஆண்டவரின் சட்டம் நம்முடைய பாதைக்கு விளக்காக இருக்கிறது, அது சுமையாக இல்லை, வழிகாட்டும் ஒளியாக இருக்கிறது. புனித அப்போஸ்தலர் பவுலடிகளார் கொரிந்தியருக்கான முதல் கடிதத்தில் கூறுகின்றார், கடவுளின் ஞானம் மனித ஞானம் அல்ல, அது பரிசுத்த ஆவியால் வெளிப்படுத்தப்படும் மறைந்திருக்கும் ரகசியம். நமக்கான கேள்வி என்னவென்றால், இன்று நாம் பெற்றுள்ள இந்த சுதந்திரத்தை எதற்காக பயன்படுத்துகின்றோம்? நம்முடைய ஆசைகளுக்காகவா அல்லது கடவுளின் சித்தத்தை அறிந்து அதன்படி வாழ்வதற்காகவா? மத்தேயு நற்செய்தியில் இயேசு கூறுகின்றார், நான் சட்டத்தை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தேன் என்று. இயேசு விதிகளை மீண்டும் மீண்டும் சொல்லவில்லை, மாறாக அந்த விதிகளின் உள்ளார்ந்த அர்த்தத்தை, அன்பை வெளிப்படுத்துகின்றார். அவர் நம்மை சவாலுக்கு அழைக்கின்றார். கொல்லாதே, கொலை செய்யாதே என்பதை கடந்து உன் சகோதரனிடம் கோபம் கொள்ளாதே என்கிறார். இதயத்தில் இருக்கும் வெறுப்பே உண்மையான கொலைக்கான விதை. விபச்சாரம் செய்யாதே என்பதை கடந்து தவறான ஆசை கூட கொள்ளாதே என்கின்றார். தூய்மை பார்வையிலும் இதயத்திலும் ஆரம்பிக்கின்றது. சத்தியமாக சத்தியம் செய்யாதே என்பதை கடந்து உன் ஆம் ஆமாகவும் இல்லை என்பது இல்லையாகவும் இருக்கட்டும் என்கின்றார். உண்மை வாழ்க்கையில் ஒற்றுமையாக வெளிப்பட வேண்டும். இயேசு நம்மை தீமையை தவிர்க்க மட்டும் அல்ல, உண்மையான அன்பில் வாழ அழைக்கின்றார். இயேசு மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார், உங்கள் நீதி எழுத்தறிஞர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் கொண்ட நீதியை விட மேன்மையாக இல்லாவிட்டால் விண்ணரசில் நுழைய முடியாது. வெளியில் நல்லவர்களாக தோன்றுவது போதாது, உள்ளம் மாற வேண்டும். அவர் ஒரு அழகான உதாரணம் தருகின்றார். நீங்கள் பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த செல்கின்ற பொழுது ஒருவருடன் சமாதானம் இல்லாமல் இருப்பதை உணர்ந்தால் முதலில் போய் சமாதானம் செய்துவிட்டு வாருங்கள். கடவுளின் பரிபூர்ண சடங்குகளை விட சமாதானமான இதயத்தை விரும்புகிறார் கடவுள். தூய்மை இதயம், இதய தூய்மை பாவ செயலில் ஆரம்பிக்காது, அது எண்ணத்தில் ஆரம்பிக்கின்றது. உண்மையான வார்த்தைகள், இரட்டை முகம் இல்லாத நேர்மையான பேச்சு. அன்பார்ந்தவர்களே, இயேசு நம்மிடம் உடனடி பரிபூர்ணத்தை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் மாற்றத்திற்கான ஒரு பயணத்தை எதிர்பார்க்கின்றார். கடவுளின் சட்டம் ஒரு சுமை அல்ல, அது அன்பில் வாழ அழைக்கும் ஓர் அழைப்பு. அது கட்டுப்பாடு அல்ல, உண்மையான சுதந்திரத்தின் பாதை. பரிசுத்த ஆவி நம்மை வழிநடத்தும் பொழுது சட்டம் வெளியிலிருந்து திணிக்கப்படுவது அல்ல, அது நம்முள் வாழும் ஒளியாக மாறுகின்றது. ஆக இறைவனிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை நேசிப்பது போல உம்மை நேசிக்கக்கூடிய புதிய இதயத்தை எங்களுக்கு தாரும். உங்கள் சட்டத்தை சுமையாக அல்ல, சுதந்திரத்தின் பாதையாக வாழ உதவிடும். எங்கள் தேர்வுகள் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படட்டும். உங்கள் அன்பின் சாட்சிகளாக நாங்கள் வாழ அருள் புரிவீராக. ஆமென். இயேசுவின் நாமம் வாழ்த்தப்படுவதாக.